الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وقال الله تعالى أيضا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم قال النبي இந்த முபாரக்கான மஜ்லிஸில் கலந்து நற்பயன் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருட்பாக்கியங்களும் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் யாரெல்லாம் நேரடியாக மறைமுகமாக பொருளாலும் செல்வத்தினாலும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் குறைவில்லாத செல்வத்தை கொடுத்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனைவிமார்களோடு வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஒரு சக்சஸான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு எங்களுக்கு முன்னுதாரணமாக தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுவதுதான் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வதுதான் இன்றைய நோக்கம். இந்த துஆவிற்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பனா ஹப் லனா இஸ்லாமிய குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் மரணித்து போனார்கள். அந்த குடும்பம் மரணிக்கவில்லை. அந்த குடும்பத்தினுடைய வாழ்வு அந்த மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த சீதேவியை பாருங்கள் என்று எம்மை பார்த்து கை நீட்டி பேசுகின்ற அளவுக்கு இந்த பூமியில சிறந்த மனிதனாக நாம் வாழ்ந்துவிட்டு சரித்திரத்திலே நாம் இடம் பிடிக்கிறோம். இமாமா எல்லாரும் ஓதுவோமா? ربنا هب لنا من أزواجنا وذرياتنا தன்னுடைய சிந்தனையிலே ஆழ பதித்து விட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் இரண்டாவதா துஆ செய்தார்கள். எல்லாரும் கேட்கிறது பிள்ளை பாக்கி. அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஈமானோடு அந்த பிள்ளைகள் வாழ வேண்டும். திருமணம் முடிந்தவுடன் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கவில்லை. பல தசாப்தங்கள் கடந்ததற்கு பிறகுதான் வயோதிபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போதுதான் அவர்கள் குழந்தை பாக்கியத்தினுடைய நற்செய்தியே கிடைக்கிறது. முடித்தவுடன் 10 மாதத்திலே ஒரு வருடத்திலே குழந்தை கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நியதி அல்ல. அல்லாஹ் எப்போதும் தருவான். யார் ஒருவர் திருமணம் முடித்து 30 வருடங்கள் 15 வருடங்கள் பிள்ளை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கை சேதப்பட வேண்டாம். எவ்வளவு துஆ கேட்டோம், ஒன்று கூட அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகலையே, கபூல் ஆகக்கூடிய நேரம் இன்னும் இருக்கு என்ற நியத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆவிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். 2 பிள்ளை செல்வங்களை கொடுத்தான். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ப செல்வ புதல்வர்களான ஜனாப அஸ்ரீன் அவர்களுடைய பிள்ளை செல்வங்கள் ஃபயாஸ், முஆஸ், சுமையா. இந்த மேடையில ஏறி மழலை மொழியில உங்களுக்கு முன்னால பேசின அந்த அழகான வார்த்தைகளை கேட்கிற போது கல்வெல்லாம் எங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. கண் குளிர்ச்சிகள். நாளைய சமுதாயத்திலே வளர்ந்து வரக்கூடியவர்கள், தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை ஏற்கக்கூடிய இன்றைய தலைமுறையினுடைய வரலாற்றை, வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இன்றைய காலத்திலே பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குழந்தைகளை போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளைகளும் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சிறு பராயத்திலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பிலே அல்லாஹ்வை மறக்கவில்லை. இந்த குழந்தைகளை தந்து இறைவா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன
ربي لسميع الدعاء இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்தையா அல்லாஹ், உனக்கே அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாவார மனநிறைவோடு ஒரு வாப்பா பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்று அந்த அழகான துஆவை அல்லாஹ் எங்களுக்கு அல் குர்ஆனில் சொல்லி தருகிறார். எல்லாமே துஆ. மனைவிக்காக துஆ, மகிழ்ச்சியான குடும்பத்திற்காக துஆ, பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக துஆ, பெற்ற பிள்ளைகளை நல்லவர்களாக வாழ வைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் திருமணம் முடித்தோம், நமக்கும் பல குழந்தை செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனை தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்லாஹ்வுக்கு அந்த குழந்தைகளை பார்க்கிற போது, பிள்ளைகளுடைய சிரிப்பை பார்க்கிற போது, பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டிஸை பார்க்கிற போது எங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று மனமார துஆ செய்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நன்றாக பார்க்கக்கூடிய 2 கண்மொழிகளை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உருடாக படைக்கவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக கேட்கக்கூடிய 2 செவிப்புறங்களை அல்லாஹ் கொடுத்தான், செவிடர்களாக அல்லாஹ் படைக்கவில்லையே. எத்தனை பெற்றோர்களாக நாம் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இருப்போம். நன்றாக சாப்பிடக்கூடிய எழுதக்கூடிய நல்ல கைகளை கொடுத்தான், நடந்து ஓடி ஆடி விளையாடக்கூடிய கால்களை அல்லாஹ் கொடுத்தான், ஊனமாக படைக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு எத்தனை தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தி இருப்போம். இதுதான் அல்லாஹ் எங்களை பார்த்து சொன்னான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். பிள்ளைகளை பார்க்கிற போது கல்வியிலே முன்னேறுகிறார்களா? பிள்ளைகளோடு விளையாடுகின்ற ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலையில இருக்கிறார்களா? ஸ்கூல் டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் வர சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இண்டிவிஜுவலா மீட் ஆகுறாங்க, அவங்களோட பிள்ளைகளை பற்றி நல்ல கமெண்ட் சொல்றாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிள்ளையை விட எந்த பிள்ளை உயர்வாக பேசுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். நீ அப்படி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வீர்களேயானால் உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் இன்னும் அவருடைய அருட்பாக்கியங்களை நிரப்பமாக தருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மகிழ்ச்சியான குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எங்கிருக்கிறது? ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியிடத்திலே இருக்கிறது. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் மகிழ்ச்சி எங்கிருக்கிறது? பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்திலே இருக்கிறது. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு பயான் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற போது, அத்துன்யா மதா وخير متاع الدنيا المرأة الصالحة. இந்த முழு உலகமும் எங்களுடைய கண்ணுக்கு கவர்ச்சியானதாகவே இருக்கிறது. ஒரு வீட்டை பார்த்தால் கவர்ச்சி, ஒரு வாகனத்தை பார்த்தால் கவர்ச்சி, ஒரு மனிதனை பார்த்தால் கவர்ச்சி. எதை பார்த்தாலும் நான் அதை அடைய வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராவல் நம்முடைய உள்ளத்திலே பிறப்பது இயல்புதான், மாற்ற முடியாது. அது மனித உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். செல்வத்தையும் செல்வங்களையும் பிள்ளைகளையும் மற்றவர்களைப் போல நானும் பெற்று நல்லவனாக சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்து வாழ வேண்டும் என்று மனிதன் விரும்புவது இயல்பு. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவனை கபர்ல கொண்டு போய் வைக்கின்ற வரைக்கும் இந்த பேராசை அவனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்துன்யா மதா. இந்த முழு உலகமுமே அழகானது, கவர்ச்சியானதுதான். முழு உலகத்திலும் இருக்கின்ற கவர்ச்சி அழகை விட மிக அழகான ஒன்று என்ன தெரியுமா? ஒரு கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைப்பது இருக்கிறது. இந்த முழு உலகமும் அவனுக்கு கிடைப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல எந்த அளவுக்கு பேருண்மை இருக்கிறது என்பதை அனுபவ ரீதியாக நாம் எல்லாம் அனுபவித்து வருகிறோம். நம்முடைய மனைவி ஒரு சாலிஹான மனைவியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இல்லை என்றால் எவ்வளவுதான் மலையளவு சொத்துக்களையும் செல்வங்களையும் வைத்துக் கொண்டிருந்து வீட்டில நிம்மதி இல்லை என்றால் மனிதன் நிம்மதியை இல்லாத நிலையில் நிம்மதியை தேடி அவன் அலைந்து கொண்டிருப்பான்.
ஓய்வான இடங்களை சென்று அவன் அடைந்து தனிமையிலே அவன் இருந்து ஓய்விலே இருந்து அவன் நிம்மதி அடைவ பார்க்க முயற்சி செய்து கொண்டிருப்பான். ஆக இந்த முழு உலகமே கவர்ச்சிக்குரியது, அழகானதுதான். ஒரு மனிதனுடைய நிம்மதியை தரக்கூடிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கணவனுக்கு கிடைக்கின்ற ஒரு சாலிஹான மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அர்பஉ மினஸ் ஸஆதா, ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் 4. முதலாவது அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி அமைந்து விட்டால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இரண்டாவது வல் மஸ்கனுல் வாஸி', கணவன் மனைவி பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவருடைய வாழ்வுக்கு தேவையான அவருடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கென்று ஒரு சொந்தமான வீடு ஒன்று இருக்குமையாக இருந்தால் அவருடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை தரக்கூடிய 3வது விடயம் வல் ஜாரு ஸாலிஹ், சாலிஹான நல்ல அயல் வீட்டுக்காரர்கள். நேபர்ஸ், அடுத்த வீட்டுக்காரர். எவ்வளவுதான் நாங்க கரெக்டா சரியாக இருந்துட்டாலும் அடுத்த வீட்டுக்காரனால எங்களுக்கு சொல்லண்டா நிம்மதியா இருக்க முடியுமா? பகைச்சு கொண்டு வாழ வேண்டும், முகத்தை பார்க்க முடியாது, 2 வார்த்தைகள் பேச முடியாது. அயல் வீட்டுக்காரனுடைய நட்பு எங்களுக்கு மிக முக்கியமானது. அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எங்களோட நேபர்ஸ் 3 வகையாக இருக்கிறாங்க. ஒன்று முஸ்லீமான எங்களோட உறவினர்கள், ஒன்று சாச்சாவாக இருப்பாங்க, பெரியப்பா மாமா, அப்படி நெருங்கிய எங்களோட உறவினர்களாக இருப்பாங்க. அயல் வீட்டுக்காரர்களுடைய 2வது வகை அவங்க எங்களோட உறவினர்கள் அல்ல, சொந்தக்காரங்கள் அல்ல, நான் முஸ்லீம்கள். இது 2வது வகை. 3வது வகை ஒன்று இருக்கிறது, அவர்கள் முஸ்லீம்களும் அல்ல, எங்களுடைய உறவினர்களும் அல்ல, மாற்று மதத்தை சார்ந்த நன்முஸ்லிம்களாக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வீட்டுக்காரனுக்கு யார் ஒருவர் சொல்லால் செயலால் நடத்தையினால் அநியாயம் செய்கிறான், வல்லாஹி லா யுமின், அவன் முஃமின் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கள் அயல் வீட்டுக்காரர்கள் யாராக இருக்கலாம், அன்பாக பழக வேண்டும், மரியாதையாக பழக வேண்டும், துக்கங்கள் ஏற்பட்டால் ஆறுதல் சொல்ல வேண்டும், சந்தோஷமான நிகழ்வுகளை காணுகிறோமா வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும், எங்களிடத்தில் ஏதாவது ஒரு உதவியை கேட்கிறார்களா கொடுக்க முடியுமானவரை கொடுத்து உதவ வேண்டும், பாதையிலே வீதியிலே மார்க்கெட்ல ஆங்காங்கே அவரை காணுகிற போது அவரை பார்த்து சிரித்து அவரிடத்தில் நலம் விசாரிக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்கப்பட்ட மிக முக்கியமான அழகு சாதனங்கள் இவைகள் எல்லாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய 3வது விடயம் வல் ஜாரு ஸாலிஹ், நல்ல அயல் வீட்டுக்காரர்கள். 4வதாக சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் மர்கபுல் ஹனி, ஒரு குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு குடும்ப வாகனம். இந்த 4 விடயங்களும் ஒரு வாழ்க்கையில், ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் அமையப்பெருமையாக இருந்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக சந்தோஷமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனைவி இருக்கிறாள், வாழ்வதற்கு வீடும் இருக்கிறது, அயல் வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், ஃபேமிலியா ட்ரிப் போறதுக்கு பயணம் போறதுக்கு நல்ல சொகுசான லக்ஸரியான வெஹிக்கிளும் இருக்குது, வாகனமும் இருக்குது, எல்லாமே கரெக்டா இருக்குது. மனசுல சந்தோஷம் இருக்குதா? நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை எங்கிருந்து எடுத்துக் கொள்வது? மனைவியிடத்திலே நாம் சந்தோஷத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் அந்த மனைவியோடு அன்பாக பழகக்கூடிய கணவனாக நான் இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே நான் சந்தோஷத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் ஒரு தகப்பனாக இருந்து பிள்ளைகளோடு அன்பொழுக அவர்களோடு நான் பழக வேண்டும். அயல் வீட்டுக்காரர்களிடத்திலே எனக்கு அன்பு வர வேண்டும் என்றால் அவர்களோடு நல்ல மனிதனாக நான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒன்றையும் கொடுப்பதற்கு நான் தயார் இல்லை, எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நியாயம் இருக்கிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தம் தோழர்களான சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், ஒரு சிறந்த கணவன் யார் தெரியுமா? ஒரு சிறந்த கணவன் யார் தெரியுமா? காலையிலே கணவன் வீட்டை விட்டு தொழிலுக்காக செல்லுகின்ற போது வாசலிலே வந்த மனைவி ஆறுதல் சொல்லி சலாம் சொல்லி தன்னுடைய கணவனை துஆ செய்து வழி அனுப்புகிறாளே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே போய் வாருங்கள்,
ஃபீ அமானில்லாஹ் அஸ்தௌதிஉல்லாஹ தீனக் வ அமானதக் வ ஹவாதீம அமலி. ஒருவரை வழி அனுப்புகிற போது இந்த துஆவை நாம் ஓதி வழி அனுப்ப வேண்டும். எங்களுடைய வீட்டுக்கு வந்து விருந்தாளியாக இருந்தாலும் சரி, படிக்க செல்லுகின்ற எங்களுடைய பிள்ளைகள், காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, வீட்டில இருந்து தொழிலுக்கு செல்லுகின்ற எங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, இந்த துஆவை ஓதி அவர்கள் வழி அனுப்ப வேண்டும். என்ன கருத்து? அஸ்தௌதிஉல்லாஹ தீனக் வ அமானதக். உங்களையும் உங்களுடைய தீனையும் நான் அல்லாஹ்விடத்தில் அமானிதமாக பாரம் சாட்டுகிறேன். உங்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. என்னால பாதுகாக்க முடியல. ஒரு மனைவியானவர் தன்னுடைய கணவனுடைய கேரண்டியை, தன்னுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறாள். அவள் தான் ஈமானியத்தான மனைவி. என்னை விட என் கணவன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவள் மனைவி. எனக்கு எந்த வருத்தங்கள் வந்தாலும், வலிகள் வந்தாலும், துன்பத் துயரங்கள் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன். இந்த வருத்தங்களும் வலிகளும் என் கணவனுக்கு வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவள், விரும்பக்கூடியவள் மனைவி. ஜன்னலுக்குள்ளால் எட்டி பார்த்துக் கொண்டிருப்பா, எப்ப வாராங்க. வரும்போது சிரித்த முகத்தோட கதவை திறந்து தன்னுடைய கணவனுடைய வருகையை எதிர்பார்த்து எந்த மனைவி சந்தோஷத்திலே இருப்பாளோ அவன் சிறந்த கணவன் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாற்றமாக கெட்ட ஒரு தீய கணவனுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் வீட்டை விட்டு போனதுக்கு பிறகுதான் ஒரு மனைவி சந்தோஷமாக இருப்பதை அவள் உணர்கிறாள் என்றால், ஒரு கணவன் வீட்டுக்கு வருகிறாராம் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் எந்த மனைவி ஓடோடி பயந்து ஒளிந்து மறைந்து வருகிறாராம் என்று சிங்கத்தை கண்ட முயல போல பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாளோ அவன் கெட்ட கணவன் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். خيركم خيركم لأهلي وأنا خير لأهلي. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தாருக்கு சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊருக்கும் உலகத்துக்கு நல்லவங்களா இருந்து வேலை இல்லை. அது ஒரு பகுதி. நல்லவங்களா வாழணும். எங்களை அசிங்கங்களை காட்ட முடியாது. எங்களோட பாவமான அல்லது கெட்ட பகுதிகளை நாங்கள் அவங்களுக்கு காட்டக்கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் செய்யக்கூடிய மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு சிறந்த தகப்பனாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்று தைரியமாக சொன்னாங்க. யாருக்கு சொல்ல முடியும்? என்னை பற்றி உங்களுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த உஸ்தாதை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற விட்னஸ் அது உங்களோட மட்டும்தான். என்னை பற்றி கரெக்டாக சரியான குட் நல்ல ரிப்போர்ட் தரணுமாக இருந்தால் என் மனைவி என்னை பற்றி சொல்ல வேண்டும். அதுதான் கரெக்டான ரிப்போர்ட், சரியான ரிப்போர்ட். அதுதான் நான் ஊருக்கும் உலகத்துக்கு எப்படி நடந்துவிட்டு நடித்து விட்டு செல்லலாம். உண்மையான ரியல் கரெக்டா அறிந்தவர் என்னுடைய மனைவி. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன், வெளியில பூனையை போல பதுங்கி கொண்டு வீட்டுக்குள்ள சிங்கத்தை போல பாஞ்சி கோதறி கொண்டு இருப்பேனே இருந்தால் அந்த ரிப்போர்ட் வெளியே வரும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக சொன்னாங்க, கைருக்கும் வ அன கைருன் லி அஹ்லி. என்ற குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவிக்கு சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. 25 வயதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் மக்காவில் வைத்து. 6 குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தார் கதீஜாவுக்கு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பெண் பிள்ளைகள். அபுல் காசிம், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 2 ஆண் பிள்ளைகள். மொத்தம் 6 பிள்ளைகளை எல்லாம் கொடுத்தார். 6 பிள்ளைகளுக்கு தாயாக தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 25 வருடங்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய மனைவியாக மக்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40வது வயதுல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே 2 திருமணங்கள் முடித்து 2 கணவன்மாரும் மரணித்து விடுகிறார்கள். 3வது திருமணம் முடிப்பதற்கு கதீஜாவிடத்தில் பெண் கேட்டு வந்தபோது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். கதீஜாவிடத்திலே எல்லாம் இருந்தது. அழகு இருந்தது, அறிவு இருந்தது, செல்வாக்கு இருந்தது, செல்வம் இருந்தது, உயர்ந்த குல. முழு ஊர் மக்களுமே விரும்பினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்காஹ் முடிப்பதற்கு.
நான் முந்திக் கொண்டால் என்ன, மற்றவர்களுடைய வாயில் வார்த்தை வருவதற்கு முன்னால் என்று சிந்தித்தார்கள். தன் வீட்டிலே இருந்த தன்னுடைய நண்பியை, நபீசா என்ற நண்பியை அழைத்து சொன்னார்கள், முஹம்மதிடத்திலே சென்று என்னுடைய திருமணத்தினுடைய விருப்பத்தை கேட்டுவிட்டு வா. போய் கேட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சம்மதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், திருமணம் முடித்தார்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். வாழ்ந்த நேரத்தில் யாரெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூன்றாவதாக திருமணம் செய்வதற்கு பெண் கேட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் கோபத்தில் ஒரு கதையை போட்டாங்க. ஒரு யதீமான முஹம்மதை போய் முடிச்சிருக்கிறீங்க, எங்களிடத்துல சொத்துக்கள் செல்வங்கள் நிறைஞ்சிருக்குது, உம்மா இல்ல வாப்பா இல்ல, சொத்துக்கள் செல்வங்கள் இல்லாத ஒரு முஹம்மதை பைத்து அவர் திருமணம் முடிச்சிருக்கிறார். முழு மக்காவிலும் ஒரு கதையை வதந்தியை பரப்பினாங்க. இந்த செய்தி முழு மக்காவிலும் காட்டு தீ போல் பரவி கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய கல்வில கொஞ்சம் கவலை வந்துச்சு. எனக்கும் வாப்பா இருந்தா என்ன கைவிட்டுருவாங்களா, எனக்கும் உம்மா இருந்தா என்ன கைவிட்டு இருப்பாங்களா, இவங்க இப்படி பேசுறதுக்கு இந்த வார்த்தை வந்து இருக்குமா, உண்மையிலேயே நான் அனாதை தானே, நான் ஒரு யதீம் தானே. அழுதார்கள். திருமணம் முடித்த புதுசில புது மாப்பிள்ளையாக இருக்கும்போது சந்தோஷத்துக்கு பதிலாக கவலைகளை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வீதியிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஓடோடி சென்றார்கள். தன் கணவனுடைய கையை பிடித்து வந்து சொன்னார்கள், என்னிடத்தில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் செல்வங்களும் இன்று முதல் அது என்னுடையதல்ல, உங்களுடையது. நான் உங்களுக்கு மாற்றிவிட்டேன். முழு மக்களுக்கும் சஃபாவுடைய மலையின் மீது ஏறி என்று சொன்னார்கள், என்னுடைய சொத்துக்களுக்கு உரிமையாளர் என்னுடைய கணவர் முஹம்மது இப்னு அப்துல்லா. அவர் யதீம் அல்ல, அவர் ஏழை அல்ல. தன்னுடைய கணவனுடைய ஏழ்மை நிலையை மாற்றி சமுதாயத்திற்கு மத்தியிலே தலைநிமிர வாழ வைப்பதற்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் சொத்துக்கள் அத்தனை மாற்றி கொடுத்தார்கள். மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 40வது வயதுல ஹிராவிலே தங்கி இருக்கும் போது 55 வயது மதிக்கத்தக்க அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 9000 அடிக்கு மேற்பட்ட அந்த ஹிராவில ஏறி தன்னுடைய கணவனுக்கு உணவு கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, ஆடைகள் மாற்ற வசதி செய்து கொடுப்பாங்க. இந்த வரலாற்று சம்பவங்கள் என்ன சொல்லுகின்றது என்றால், ஒரு கணவன் தன் வீட்டில் இருந்தால் மாத்திரம் ஒரு மனைவியானவள் கடமைப்பட்டவள் அல்ல. அவர் எங்கிருந்தாலும் தேடி சென்று அவருடைய கணவனுடைய கடமையை செய்வது ஒரு மனைவியின் கடமை என்பதை இந்த வரலாற்று சம்பவம் சொல்லி காட்டுகிறது. 65 வயதை அடைந்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். 25 வருட மன வாழ்க்கைக்கு பிறகு 53வது வயதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய 10ஆம் நாள் 10,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள் உம்ரா செய்வதற்காக. அதுதான் ஃபத்ஹ் மக்காவுடைய காலம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட காலம். அந்த காலம் வந்தபோது கஅபாவை தவாஃப் செய்து உம்ராவுடைய கடமை நிறைவேற்றினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவதற்காக சஹாபாக்கள் ஒரு வசதியான கூடாரத்தை கட்டி கொடுத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கூடாரத்தில் நான் போய் தங்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார், நபியே நாயகமே, வேறு எங்கு செல்ல போகிறீர்கள்? சொன்னாங்க, எனக்கு தங்குறதுக்கு வேற இடம் ஒன்று இருக்குது. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு நபிகளாரை பின்பற்றி போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியினுடைய கபர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஜன்னத்துல் மஹல்லாவுக்கு சென்றார்கள். அங்கே சென்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கபருக்கு பக்கத்தில் தன்னுடைய தோளிலே இருந்த ஷாலிவையை விரிச்சிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. அந்த இரவு அதில் படுத்தாங்க. சொன்னாங்க, நான் மக்காவை விட்டு செல்கின்ற வரைக்கும் என் மனைவிக்கு பக்கத்திலே படுத்துறங்க போகிறேன். மரணித்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியை மனதால் விரும்பினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காரணமாக இருந்தவள் என்னுடைய மனைவி. இன்று அன்றொரு காலத்தில் என்னுடைய கையிலே ஒன்றும் இல்லை. முழு மக்களும் என்னை விரட்டினார்கள், முழு மக்களும் என்னை மறுத்தார்கள், முழு மக்களும் என்னை ஏற்பதற்கு மறுத்தார்கள். என்னை உண்மையான நபி என்று ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி இந்த ஹதீஜா. நான் ஏழையாக இருந்த என்னை செல்வந்தனாக மாற்றியவள் இந்த ஹதீஜா. ஆக
அவள் மரணித்தால் என்ன, அவருடைய நினைவுகள் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று மக்காவில் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே மதீனாவுக்கு செல்லுகின்ற வரைக்கும் தன் மனைவி மரணித்ததற்கு பிறகும் அவர்களுடைய நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய உலகத்துடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இந்த ஹதீஜாவின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு நாள் சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, ஹதீஜா போல வராதுன்னு சொன்னாங்க. ஹதீஜா போல வராதுன்னு சொன்னாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சற்று ரோஷம் கலந்து கோபம் வந்துருச்சு. அந்த கிழவிய போயா உடைய சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க, நான் தான் சின்ன பிள்ளையா வந்தேன் உங்ககிட்ட. ஆமா நீ தான் வந்ததான், ஆனா அவகிட்ட இருக்கும்போது எனக்கு வகி வந்துச்சுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவகிட்ட இருக்கும்போது நல்லா எனக்கு நபித்துவத்தை தந்து இந்த பூமியில அல்லாஹ் என்னை நபியா அல்லாஹ் ஆக்கினான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனைவியின் மூலமாக தான் அடைந்த சந்தோஷத்தை எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகியதற்கு பிறகு அவர்களுடைய நண்பிகளுக்கும் அவர்களுடைய சகோதரிகளுக்கும் ஏதாவது ஹதியாக்கள் கிடைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்புவாங்க. மரணித்ததற்கு பிறகு மனைவியுடைய உறவினர்களையும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய சந்தோஷத்தை அல்லாஹ் எங்களுடைய மனைவியிடத்தில் வைத்திருக்கிறான். ஒரு மனைவியின் சந்தோஷத்தை அல்லாஹ் கணவனிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆக நாம் இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த சந்தோஷத்தை நாம் தொலைத்து விடவில்லை, அது எங்களுடைய காலடியில இருக்கிறது. நாம் ஒருவரும் அதை கண்டுகொள்ளவில்லை, நாம் யாரும் கண்டுகொள்ளவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பன் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிய போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே பாரம் கொடுத்தார்கள். நபியே நாயகமே, இவன் நாளைக்கு சமூகத்திலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கிறான். தகப்பன் இல்லாத பிள்ளை, ஒழுக்கம் இல்லாதவன், நாகரிகம் இல்லாதவன், ஒன்றிவிடக் கூடாது. ஒழுக்கத்தையும் கல்வியையும் அறிவையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பது உங்களுடைய பொறுப்பு. என் பிள்ளையை நான் உங்களிடத்திலே பாரம் சாட்டி இருக்கிறேன் என்று தன் மகனை பாரம் கொடுத்தார்கள். 8 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் 10 ஆண்டுகளாக தன்னுடைய வீட்டிலேயே தன் மகனை போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தார்கள். சில நேரங்களிலே இரக்கத்தின் காரணமாக யா புனைய, என் அருமை மகனே என்று அழைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டின் செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டார்கள். நிக்காஹ் முடித்ததற்கு பிறகு ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நான் தொழிலுக்கு போறேன், ஒரு நாள் வேலைக்கு போகலாட்டி கையில மடியில ஒன்றுமே இல்லை, அடுப்பு மூட்ட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வறுமையாக இருக்குது, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை, பணம் இல்லாதனால கணவன் மனைவிக்கு சில நேரங்கள்ல பிரச்சனைகளும் வருகிறது, முருகல் நிலை வருது, சிரிக்கிறதுக்கு எத்தனை நாளாச்சு நான் மனைவி முகத்தை பார்த்து சிரிச்சு, ஏன்னா சந்தோஷம் இல்ல, வறுமை வந்துவிட்டால் எல்லாமே வந்துவிடும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிலையை சொன்னார்கள். மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சி தொலைந்து போய்விட்டது என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆலோசனைகளை சொன்னாங்க, 3 அட்வைஸ் பண்ணினாங்க. முதலாவது சொன்னாங்க, போற தொழிலை விட்டுறாதீங்க, தொடர்ந்து தொழிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், கொஞ்சமா கிடைக்கக்கூடிய என்னுடைய வருமானத்துல ஹலாலானத்தை தந்து ஹராமான வருமானத்தை விட்டு என்னை பாதுகாத்து வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக், என்னை செல்வந்தனாக வாழ வையா அல்லாஹ். யாருக்கிட்டையும் போய் இந்த தேவையை சொல்லி கை நீட்டி உதவி பெற நிலையிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, கை நீட்டுற நிலையிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போங்க,
தொழுங்க, அந்த ரப்பிடத்துல கேளுங்க, ரிசுக்க கேளுங்க, கிடைக்கிற வருமானத்துல பரக்கத்தை கேளுங்க. போதாது 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 என்றே மனிதன் அடைந்து கொண்டிருக்கிறான். எப்ப போதும்? ஹத்தா ஸுர்துல் மகாபிர், உள்ள வைத்து வச்சதுக்கு பிறகுதான் அவனோட நப்சு அடங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி கொடுத்தாங்க. மூன்றாவது சொன்னாங்க, அனஸ் வீட்டுக்குள்ள போகும்போது உங்களோட மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, வீட்டு வாசல்ல, உங்களோட வீடுதான், திடீர்னு பெய்த்துறாதீங்க, சும்மா கதவை அடிச்சு உடைச்சு கொண்டு பெய்த்துறாதீங்க. வீட்டு வாசல்ல வச்சு உங்களோட வைஃபுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்குவான். பரக்கத்து வந்தா உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி வரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த சமூகத்துல இருக்கிற பகீல் 3 பேர், கஞ்சத்தனம் உடையவர்கள், உலோபிகள் 3 பேர். யார்? சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம் பகீல்னு சொன்னாங்க. அது உண்மையான சலாம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மிஸ் பண்றாங்க, வபரகாத்துஹு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை மிஸ் பண்றாங்க. இந்த சமூகத்தில் இருக்கிற இது உண்மையான ஒரு பகீல் என்று சொன்னாங்க. முழுமையான சலாம், அந்த சலாம் என்பது என்ற நுனிநாக்கிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்ல, அது ஆழமான உள்ளத்திலிருந்து வருகின்ற ஆழமான ஒரு துஆ. அது என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சாந்தி, சமாதானம், டென்ஷன் இல்லாம, பிரச்சனை இல்லாம, குழப்பங்கள் இல்லாம அல்லாஹ் உங்களை மன நிம்மதியாக வாழ வைப்பானாக. சலாம், பீஸ், அமைதி. வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்கள் மீது இறங்கட்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது இறங்கட்டும். எவ்வளவு அழகான துஆ! ஒரு கணவன் தன் மனைவிக்கு இந்த சலாத்தை சொல்லி துஆ கேட்க அவனால முடியவில்லை என்றால் அவன் கணவனாக இருப்பது என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து இந்த முழுமையான சலாத்தை சொல்லி துஆ செய்வதற்கு அவனுக்கு தகுதி இல்லை என்றால் அவன் தகப்பனா இருப்பதற்கே தகுதி இல்லை. அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத் வேணுமா? சலாம் சொல்லுங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது. 3 மனிதர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார்கள். நபிகளார் அந்த வீட்டில் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலைமறைவாக இருந்து ஒளிந்து கேட்கிறார்கள். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. சொன்னாங்க அந்த 3 மனிதர்களும், நாங்கள் நபிகளாரை தேடி வரவில்லை, உங்களை தேடித்தான் வந்திருக்கிறோம், ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்காக. என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? 3 மனிதர்களும் கேட்டார்கள், வீட்டுக்கு வெளியே நபிகளாருடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், உங்களை விட எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழி வாழ்க்கை எங்களுக்கு நன்றாகவே தெரியும், வீட்டுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஹஸ்பண்டை பற்றி, ஒரு வைஃபுக்கு தான் தெரியும். நபிகளாருடைய வீட்டு வாழ்க்கையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்காக உங்களிடத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று தங்களுடைய நோக்கத்தை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளதை உள்ளபடி சொன்னாங்க. ஒண்ணு கூட்டம்ல குறைக்கவும் இல்லை. என்ன சொன்னாங்க? என்னுடைய கணவருடைய வாழ்க்கையை பற்றியா கேட்க வந்தீங்க? அவனோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை, ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை. 3 நாள் அடுப்பு பற்றாது, ஆனா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். வறுமை நிலையில் வாழ்ந்தாலும் என் மனைவியை சந்தோஷமாக வைத்திருப்பாங்க. எப்படி மகிழ்ச்சி சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. முதலாவது தன் கணவனை பற்றி கொடுத்த கமெண்ட் என்ன தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்களோட வீட்டுக்குள்ள வாரத்துக்கு கதவை 3 தடவை தட்டுவாங்க. தொடர்ந்துட்டு தடான்னு வரமாட்டாங்க. எந்த வீடு தானே, எனக்கு நான் யாருக்கு அனுமதி கேட்கும் என்ற நினைப்பு ரசூலுல்லாஹ் கிட்ட கிடையாது. என் மனைவி, அவளுக்கு பல உரிமைகள் உண்டு, அவளுக்கு பல சுதந்திரங்கள் தேவை, அவள் என் நிலையில் உள்ளே இருப்பாள் என்று எனக்கு தெரியாது. சற்று நான் திடீரென்று சென்று விட்டால் அவளுக்கு அது சங்கடமாக ஆகிவிடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 தடவை கதவை தட்டி அனுமதி கேளுங்க, அப்படித்தான் என் வீட்டுக்கு நான் அனுமதி கேட்கிறேன் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டி அனுமதி கேட்காம உள்ளே நுழைய மாட்டார்கள். 2வது வீட்டு வாசல்ல வச்சு எனக்கு சலாம் சொல்லுவாங்க. ஆயிஷா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஒருத்த குரல்ல சொல்லுவாங்க. உள்ள இருந்து நான் பதில் சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விடாட்டி உள்ள வர மாட்டாங்க.
எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு அந்த உறவு முறை இருந்திருக்கிறது பாருங்கள். கணவன் மனைவியை உணர்ந்திருந்தார்கள், மனைவி கணவனை புரிந்திருந்தார்கள், இருவருடைய உள்ளமும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டிலே பயணித்துக் கொண்டிருந்தது. இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாகிறது. வாழ்க்கையின் சந்தோஷத்தை அல்லாஹ் பணத்தில் வைக்கவில்லை, மனதிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அந்த குணத்திலே வைத்திருக்கின்றான். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுத்தமாகியதற்கு பிறகு எனக்கிட்ட வந்து என்னுடைய காலும் அவர்களுடைய காலும் ஒன்றோடு ஒன்று நெருங்குகின்ற அளவுக்கு எனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்திருந்து நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேனோ அந்த வேலையை வாங்கி அவர்கள் செய்து எனக்கு உதவி செய்வார்கள். ஒரு மனைவி தன் கணவனை பற்றி சொல்லிய ஒரு அறிக்கை இது. சொன்னாங்க, நான் கணவன் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் இருக்குமா இல்லையா? மனைவியானவள் பிள்ளை பெற்றிருப்பால், பிள்ளையை பராமரிக்க வேண்டும், பால் கொடுக்க வேண்டும், பிள்ளை வேலையை செய்ய வேண்டும், கணவனுடைய வேலைகளை செய்ய வேண்டும், வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும், இன்னொரு பல வேலைகள். கணவனுடைய வகிபாகம் என்ன? கணவன் எந்த துறையில எந்த சந்தர்ப்பத்துல மனைவிக்கு உதவியாக இருந்தாங்க? கணவர் எப்போதும் உட்கார்ந்த பார்வையாளர் தான் அவர். ஒரு மெச் பார்க்கிற மாதிரி வைப்பை பார்த்து கொண்டே இருக்கிற அவளுக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் புரிந்துணர்வு வருமா இல்லையா? சந்தோஷம் வருமா இல்லையா? நீ பாதி நான் பாதி என்று சும்மாவா சொன்னாங்க? ஒரு மனைவிக்கு நேரத்திலும் ஒரு கணவன் உதவியாக ஒத்தாசையாக இருக்கிற போது, கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் கூட ஒரு மனைவியான தன் கணவனுடைய அந்த பசுமையான அழகான நினைவுகளை அவள் மீட்டிக் கொண்டிருப்பாள். இந்த நேரத்துல வீட்டுல இருந்து எனக்கு ஹெல்ப்பா இருப்பாங்களே, இந்த நேரத்துல என்னோட இருந்த அந்த வீட்டுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி ஒத்தாசையா இருப்பாங்களே, சில நேரங்கள்ல எனக்கு சமைச்சும் தருவாங்களே என்னால முடியாத காலத்துல, அந்த அளவுக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அல்லாஹ் இந்த விடயத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்களோ ஷைத்தான்கள் எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். வாருங்கள், இந்த வீட்டிலே உங்களுக்கு தங்குவதற்கு இடம் இருக்கிறது, எல்லோரும் வாருங்கள். சலாம் சொல்லாமலும் சொல்லாமலும் யார் ஒருவர் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்களோ, அதோடு நான் மாத்திரம் நுழையவில்லை, பல நூற்றுக்கணக்கான ஷைத்தான்களையும் அழைத்துக் கொண்டு நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறேன். அங்கே சந்தோஷம் இருக்காது, குழப்பங்கள் அங்கே விளைவிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனைவியின் மூலமாக சந்தோஷம், கணவன் மூலமாக மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் வைத்திருக்கின்றான். மதீனாவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். 9 மனைவிக்கும் 9 வீடுகளை அமைத்துக் கொடுத்திருந்தார்கள். 8 மனைவிமார்கள் மஸ்ஜித் நபவியை சுற்றி வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு மனைவியை மாத்திரம் மதீனாவின் எல்லையில் தூர பகுதியில் வாழ வைத்தார்கள். அவர்கள் யார் என்றால் மாரியத்து கிபித்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஏன் அவர்களை மதீனாவின் எல்லைக்கு கொண்டு சென்றார்கள் என்றால் காரணம் இருக்கிறது. அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன் மனைவியினுடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொண்டார்கள். மாரியா கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்ர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்ந்த ஊரும் வாழ்ந்த வீடும் பசுமையான தோட்டம் துறவுகளோட விவசாய நிலங்களோட வாழ்ந்த ஒரு பெண்மணி அவள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகு இந்த பாலைவன கல்லுக்குள்ள மண்ணுக்குள்ள கொண்டு போய் தாழ வச்ச அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணர்வுகளை மதித்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அல் அவானி என்று சொல்லக்கூடிய எல்லைக்கு போய் ஒரு பசுமையான தோட்டங்கள் நிறைந்த ஒரு இடத்துல அவங்களுக்கான வீட்டை அமைத்து மாரியா கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனைவி எந்த அளவுக்கு அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உணர்வுகளை மதிக்க தெரிந்த கணவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுக்கு தலைவலி வந்தா வலி, அவங்களுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு வருத்தம் வந்தா வலியும் வருத்தமும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது.
உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் சந்தோஷம் இருக்க மாட்டார், மகிழ்ச்சி இருக்க மாட்டார். அங்கே கருத்து முரண்பாடு வரும், பிரச்சனை வரும், குழப்பம் வரும், நிம்மதி தொலைந்து போய்விடும். ஆக மனைவிமார்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லாம் மதித்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருக்கும்போது சிரித்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபியே நாயகமே, உங்களுக்கு நான் கதை சொல்லட்டுமா? நீங்க கேட்கிறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மனதோட சொன்னாங்க, சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கதை சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல இரண்டாவது கதை சொன்னாங்க. 1 2 இல்ல 10 கதை சொன்னாங்க. எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசிச்சு கேட்டுக் கொண்டிருந்தாங்க. ஆயிஷா நாயகி ரொம்ப சந்தோஷமா, இந்த கதைய ரசூலுல்லாஹ் ரொம்ப ரசிச்சு கேட்கிறாங்களேன்னு சந்தோஷம். ஒரு மனைவி எவ்வளவு எல்லாம் குஷிப்படுத்தி இருக்கிறாங்க, சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டுக் கொண்டிருந்தாங்க. 10 கதைகளை சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாத்தையும் கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க ஒரு கதை தான் சொல்லுவீங்கன்னு பாத்தீங்க, 10 கதையை சொல்லிட்டீங்களே, இதுக்கு பிறகு கதை சொல்ற கதையே வரக்கூடாது. அப்படி சொல்லவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதைன்னு வாய் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லல, 10 கதைகள் சொன்னாங்க. 10வது கடைசி கதை என்ன தெரியுமா? உம்மு ஸரா, அபூ ஸரா என்று சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி பற்றிய கதை. அவர்களை போல ஒரு தாம்பீகமான, ஒரு கண்ணியமான, ஒரு கௌரவமான, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்த கணவன் மனைவி அன்று மதீனாவில் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லோரும் வியப்பாக பார்க்கின்ற ஒரு கணவன் மனைவியாக, சந்தோஷத்தை பகிர்ந்து வாழ்ந்த கணவன் மனைவி. அவ்வளவு ஒற்றுமை, செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, அழகு இருந்தது, என்னதான் குறை இல்லை. அவர்கள் என்ன, அவர்களிடத்தில் எல்லாம் இருந்தது. கடைசியில கணவன் மனைவிக்கு மத்தியில கருத்து முரண்பாடு வந்து அபூ ஸரா தன் மனைவி உம்மு ஸரா அவர்களை விவாகரத்து செய்து தலாக் சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். இந்த செய்தியை சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சோகமாக இருந்து கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி நடந்திருக்க கூடாது தானே, அது அநியாயம் தானே. இவ்வளவு காலம் கணவன் மனைவியா வாழ்ந்து 60 70 கடந்ததுக்கு பிறகு பத்தாலாக்கு சொல்லணும், இது நடந்திருக்க கூடாது தானே. தன் நிலையை, தன்னுடைய நிலைப்பாட்டை ரசூலுல்லாஹ் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நிச்சயமாக அப்படி நடந்திருக்க கூடாது. சொல்லிட்டு சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க நினைக்கிறீங்களா உங்களை நான் அப்படி கைவிட்டு விடுவேன் என்று நீங்க பயப்படுறீங்களா? நிச்சயமாக, சத்தியமாக, அல்லாஹ்வின் சத்தியமாக, எந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களை அப்படி விவாகரத்து செய்து நான் கைவிட்டு விட மாட்டேன் என்று அவருடைய கையை பிடித்து இறுக்க பிடித்து அவர்களை அணைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் அன்று அடைந்த மகிழ்ச்சியை போல அந்த ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை மதித்திருக்கிறார்கள், எந்த வகையிலும் அவர்களுக்கு இடையூறு தராமல், டிஸ்டர்ப் இல்லாமல் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பின்வரக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களுக்கு நான் பதிவிட ஆசைப்படுகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கதவு மூடப்பட்ட நிலையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் பார்க்கிறாங்க. இந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்குற நேரம், கதவை தட்டி டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, மெதுவா கதவை திறந்து கூட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா உண்மையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்கள் மூடி இருக்கு, ஆனா தூங்கல். என்ன நடக்குது எல்லாம் சீன் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்தஅல ருவைதா, அவங்களோட செருப்பை கலட்டி மெதுவா கலட்டி கதவுக்கு பின்னால வச்சாங்க. வஅகத ரிதாஅஹு ருவைதா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோள்ல இருந்து அந்த ஷால்வை எடுத்து மெதுவா நிலத்துல விரிச்சாங்க. ثم فتح الباب ருவைதா, கதவை திறந்துட்டு உள்ளே வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சால்வையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பக்கத்துல போட்டுட்டு உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்க, பெனகிட்ட ரசூலுல்லாஹ் படுக்க போறாங்க, அப்படித்தான் நினைச்சு கொண்டிருந்தாங்க.
ஆனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மெதுவா எழும்பினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எந்த விதமான தூக்கத்துக்கு இடையூறு இல்லாம எழும்பினாங்க. எழும்பின நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கதவுக்கு பின்னுக்கு வச்ச செருப்பை கையால மெதுவா எடுத்தாங்க. ثم فتح الباب رويدا, தூங்குற ஆயிஷாவுக்கு டிஸ்டர்ப் இல்லாம கதவை மெதுவா திறந்தாங்க. وخرج رويدا, மெதுவா கதவை திறந்து வெளியே போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு கொண்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்ண மூடி இருக்கிறாங்க, தூங்கல்ல, நடக்கிறது எல்லாத்தையும் அவதானிச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்க, ஆஹா இன்னைக்கு என்ன டர்ன் தான், இவங்க எங்க போறாங்க, பின்னால ஃபாலோ பண்ணினாங்க. எங்க போறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக ஜன்னத்துல் பகீற்கு சென்றார்கள். அங்கே மன்னரை வாசிகளுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்காக துஆ பிரார்த்தனையில் இருந்தார்கள். இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள வந்து படுத்துறங்க ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தாமதித்து வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். உள்ளே சலாம் சொல்லிவிட்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சலாம் சொன்னாங்க. நபியே நாயகமே, நீங்கள் வரும் வரைக்கும் நான் தூங்காமல் உங்களுக்காக கண் விழித்திருக்கிறேன், வாருங்கள் என்று தன் கணவனை வரவேற்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு ஒரு மனைவியை மதித்திருக்கிறார்கள். நாங்க வீட்டுக்கு வாரம் வேலை முடிச்சு ஆபீஸ் முடிச்சு கதவு மூடப்பட்டிருக்குது, கேட் முடிக்க எவ்வளவு கதவுக்கு பெல் அடிக்கிற, காலிங் பெல் அடிக்கிறது, ஹார்ன் அடிக்கிறது, அடுத்த வீட்டுக்காரன் வந்து எட்டி பார்க்கிறது. எங்கட வாழ்க்கை எங்க, அவங்களோட வாழ்க்கை எங்க? எங்ககிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கு, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா அவங்ககிட்ட எந்த ஒன்றுமே இல்லை. காஞ்ச ஈச்சப்பழத்தையும் காஞ்ச ரொட்டியும் தவிர, தண்ணியும் தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுவும் சில இடத்துல இருக்காது. ஆனா உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. இல்லற வாழ்க்கையின் சந்தோஷத்தை அவர்கள் கண்டார்கள். குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கண்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனைவிக்கு அன்பை கொடுத்து பாருங்கள். ஒரு நாள் நாம் நோயாளியாக படுத்துக் கொண்டிருந்தால் அவள் தனக்கு வந்த நோயை போல உணர்வாள். நாம் சாப்பிடாம படுக்கிற போது அவளுக்கு பசி இருக்காது, எங்களுக்காக துஆ செய்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களோடு இறுக்கமான அன்போடு வாழ்ந்தார்கள். சக்கராத்துடைய நேரத்தை அடைகிற போது எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல வந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப உயிரையே வைத்திருந்த ஒரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார வந்து பார்க்கறாங்க, கொஞ்ச நேரம் கண் விழிச்சிருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் மயக்கமுட்டு கீழே விழுந்துடுறாங்க, மயக்கமுடுறாங்க. பொது எடுத்தாங்க, பெய்து தொழுதாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய கணவர் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த வலியையும் வருத்தத்தையும் நோவையும் எனக்கு தா, அவங்கள குணமடைய செய்து துஆ கேட்டாங்க. அல்லாஹ் லேசாக்கினான். எழுந்து வந்து பார்த்தாங்க, மயக்கமுற்ற நபி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத்து கூடியது. வலியிலே உடம்பெல்லாம் உஷ்ணமாக வெப்பமாக இருக்கிறது, நெற்றியெல்லாம் வியர்வை துளிகள் நிறைந்திருக்கிறது. தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியினால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இரண்டாவது தடவை ஓடினாங்க, தொழுதாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், நபிகளாருடைய வருத்தத்தை வலியை எனக்கு தா, என் கணவனுக்கு எந்த ஒன்றை கொடுத்து விடாதே. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வந்து பார்க்கிறாங்க, கண்விழித்திருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. சக்கராத்துல ரொம்ப உச்சத்தில் இருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு மூணாவது தடவை ஓடுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவுடைய கையை பிடித்து சொன்னாங்க, சஃபியா, எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் இருக்குது. இப்போ உண்ட துஆ கபூல் ஆவாது, இப்போ உண்ட துஆ கபூல் ஆவாது, நீ கேட்காத. இன்னலில் மௌத்தி சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் அல்லாஹ் சக்கராத்தை வைத்திருக்கிறான். அந்த சக்கராத் எனக்கு வந்திருக்கிறது. இந்த சக்கராத்தை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஒரு துஆ ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு நோய் விசாரிக்க போன நேரத்துல அவனை நெத்தியில கையை வச்சு துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம ரப்பனா அذهب البأس اشفي أنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. 7 தடவைகள் இந்த துஆவை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக துஆ கேட்பாங்க, அவங்க குணமடைஞ்சிடுவாங்க. 7 தடவை இந்த துஆவை நாங்களும் நம்பிக்கையோட ஈமானோட இஹ்லாஸோட ஓதினா அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அந்த ரப்பு குணமளிப்பான். இந்த துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கும்போது நபிகளாருடைய கையை எடுத்து நபிகளாருடைய நெற்றியில் வைத்து இந்த துஆவை ஓதுகிறார்கள். இந்த துஆவின் மூலமாக நபி அவர்கள் எத்தனையோ மக்களுக்கு குணமடைய செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், அல்லாஹ் குணமடைய செய்திருக்கிறான். நபிகளாருக்கே இந்த துஆவை ஓதி அவர்களுடைய நிலையை நாம் கொஞ்சம் இலகுபடுத்தலாம் என்று துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா உங்களோட துஆ இந்த நேரத்தில் கபூலாகாது, எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம். இந்த வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு எதனை எடுத்து சொல்லுகிறது என்றால், நாம் எந்த அளவுக்கு மனைவியோடு பிள்ளைகளோடு நம் உறவுகளோடு நெருக்கமான ஒரு உறவை நாம் வளர்த்துக் கொள்வோமோ, நமக்கென்று ஒரு வலி வருத்தம் நோவு வருகிற போது நமக்காக அவர்கள் உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு நமக்காக அர்ப்பணிப்போடு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கணவன் மனைவிக்கு முதல் மரணித்தால், மனைவிக்கு முதல் கணவன் வஃபாத் ஆகிவிட்டால் 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருந்து தொழுது அழுது குர்ஆன் ஓதி தன்னுடைய கணவருடைய ஆசிராவுடைய பயணத்திற்காக துஆ செய்யக்கூடிய ஒருத்தி மனைவி, சாலிஹான மனைவி. இதுக்கு மாற்றமாக கணவனுக்கு முன் மனைவி வஃபாத் ஆகிவிட்டால் கணவன் செய்வாரு அடுத்த கல்யாணத்தை செஞ்சு முடிக்கிட்டு குடும்பம் வாழ்வார். இது நிதர்சனம், இது உலகத்துடைய வளமை. இது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகம் என்பது எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக வாழ்வதற்கான நல்ல பல வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரே ஒரு வரலாற்றை ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு வீரமிக்கவர்கள். இந்த உலகத்தில் அவர்களை போன்ற வீர ஆவேசம் கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சதுக்கு யாரும் கிடையாது. இஸ்லாத்திற்குள் வந்ததுக்கு பிறகு அந்த அளவுக்கு அமைதி காத்தவர். ஒரு வழியிலே அவர்கள் சென்றால் ஷைத்தான் இன்னும் ஒரு வழியிலே செல்லுகின்ற அளவுக்கு ஈமானுடைய உயர்ச்சியை பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற போது தன்னுடைய வீட்டில மனைவி மூலமாக நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நான் இருக்கிறேன், கலீஃபா அவர்களிடத்திலே சென்று ஏதாவது தீர்வு பெற்று வரலாம் என்று கலீஃபாவுடைய வீட்டுக்கு செல்லுகிற போது உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு சக்தி பானை அங்கெல்லாம் சாமான்கள் தூக்கி வீசப்படுற சத்தம் கேட்குது. வீட்டினுடைய பெண்மணியுடைய சத்தம் உரத்த குரல்ல வெளியே வருது. ஆனா உமர் ரலியல்லாஹு வீட்டுல இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போதுதான் வீடு சும்மா அமளி துமளியா இருக்கு. போன மனுஷர் நினைச்சார், இதை விட ஏண்ட மனைவி பரவாயில்லை, ஏண்ட மனைவி இந்த அளவுக்கு ஒண்ணே வீசல்ல, இந்த அளவுக்கு காதலியே கத்தல்ல, அதனால எந்த மனைவி பரவாயில்லை போல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கதவை தட்டாமல் அவங்க திரும்பிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டுருவோம் அப்படின்னு திரும்புற நிலைய உள்ள இருந்து உமர் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க. கண்டு கேட்டாங்க, என்ன வந்தீங்க, வீட்டு வாசல் மிதிக்காம போயிடுறீங்களே? இல்ல, எந்த வீட்டுக்கு நான் போறேன். கேட்டாங்க, என்ன? இல்ல, நான் வந்த எந்த வீடே பரவாயில்லை போல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சு கொண்டாங்க. சொன்னாங்க, மனைவியானவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவளோட நான் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன். என் பிள்ளைகளை அவள் பராமரிக்கிறாள், என் வீட்டையும் சொத்துக்களையும் அவள் பாதுகாக்கின்றாள். நான் இல்லாத நேரத்தில் அவருடைய கற்பையும் என் சொத்துக்களையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்து பராமரிக்கின்றாள். அவளுக்கு இப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு உரிமைகள் பல உண்டு, வாய் திறக்க கூடாது. எங்களோட வாழ்க்கை நீளமாகணுமா, தொடர்ந்து பயணிக்கணுமா, இப்ப சந்தோஷம் இல்லாட்டி மாலை நேரத்தில் அந்தி நேரத்தில் அவளை கூலாக்கி கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரே ஒரு இறுதியான துஆ, அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன தெரியுமா?
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. என்ன கருத்து தெரியுமா? யா அல்லாஹ், துனியாவுல என்ன கைறுகள் நலவுகள் இருக்குதோ, இந்த வாழ்க்கையில எதை கொண்டு யா அல்லாஹ் என்னை சந்தோஷமாக வாழ வைப்பாயோ அது எல்லாத்தையும் எனக்கு தாயா அல்லாஹ். அதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. உலகத்துல நல்லவங்களா வாழ்ந்து ஆகிரத்துல ஒண்ணுமில்லாத ஒரு பரதேசியா போவேலுமா? இதை விட துனியாவுல வாழ்ந்ததை விட ஆகிராவுல உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும். வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, ஆகிராவிலும் யா அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. வகினா அஸாபன் நார், என்னையும் என் ஃபேமிலியையும் என் குடும்பத்தார்களையும் என் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் நரக வேதனை விட்டு யா அல்லாஹ் பாதுகாப்பாயா. ஆக மொத்தத்தில் துனியாவுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்காக இந்த அருமையான துஆக்களை நபிமார்கள் கேட்டு வந்திருக்கிறார்கள். நாமும் கேட்போம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது நூற்றாண்டுகளுக்காக அல்லாஹ் தந்த வாழ்க்கை அல்ல. 60 வருஷம் 70 வருஷ வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை வாழ்வதே பெரும் சவாலுக்குரிய காலமாக மாறி போயிருக்கின்ற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீர் மரணங்கள் இன்று சம்பவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளவயது மரணங்களுடைய செய்தி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இளவயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாங்கள் நம்முடைய அல்லாஹ்வுடைய ஈமானோடு உறுதியோடு எங்களுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கையை, கொஞ்ச கால வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து மன்னிப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள முயல்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக சந்தோஷமான வாழ்க்கையாக வாழ்வதற்கு அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுக்கும் உன்னுடைய மேலான ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் சொரிந்தல்வாயாக. சந்தோஷத்திற்கான அனைத்து பாபுகளையும் கதவுகளையும் எங்களுக்கு நீ திறந்து தருவாயாக. எங்கள் பிள்ளைகளை சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு அதன் அருள் பாலிப்பாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் ஹயாத்திலும் ஆயிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.